இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு சிறு வயது முதல் 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவனென்றும் உனக்கு தெரியும். பவுல் தீமோத்தேயுவை குறித்து கூறும்போது, தீமோத்தேயு சிறு வயதிலிருந்தே, அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே வேத எழுத்துக்களை அறிந்தவன். வேத வசனங்களை அறிந்ததால் பெற்றுக்கொண்ட ஞானம் அவனை இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திற்குள் வழிநடத்தினது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய இரட்சிப்பை சிறு வயதிலேயே பெற்றிருந்தான். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று பவுல் முந்தின வசனத்தில் கூறினார். சிறு வயதில் ஆண்டவரை அறிந்து கொள்வது மிகவும் ஆசீர்வாதமான, பாதுகாப்பான, பரிசுத்தமான வாழ்க்கையாகும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு முழு மெழுகுவர்த்திக்கு ஒப்பிட்டு பார்த்தால், சிறு வயதில் இயேசுவை அறிந்து கொள்ளும் போது அது பெரிய மெழுகுவர்த்தியாக இருக்கும் போதே எரிய ஆரம்பிக்கும். அந்த முழு மெழுகுவர்த்தியின் பிரகாசமும் இயேசுவுக்காகவே இருக்கும். மிகவும் வயதான காலத்தில் இயேசுவை அறிந்து கொள்ளும் போது சிறு துண்டு மெழுகுவர்த்தியினால் சிறிது காலம் மட்டும் இயேசுவுக்காக பிரகாசிக்க முடியும். ஒரு கணக்கெடுப்பில் 83% கிறிஸ்தவர்களில் 4 முதல் 14 வயதாக இருக்கும் போதே இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள். தாவீதும் கூட 71 சங்கீதம் 5 கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் என்று கூறினார். தீமோத்தேயு லீஸ்திரா பட்டணத்தில் இருந்தவர். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன் என்று அப்போஸ்தலர் 16 நாம் வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் 2 தீமோத்தேயு 1:5 கூறினார். தீமோத்தேயுவின் தாயும் அவனுடைய பாட்டியும் சிறு வயதிலிருந்தே தீமோத்தேயுவுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் தீமோத்தேயுவுக்குள்ளும் நிலைத்திருந்தது. சிறு வயதிலிருந்தே வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் தேவனை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்கள். ஆகவே சிறு வயதிலிருந்தே நம்மை உண்டாக்கின நம்முடைய சிருஷ்டிகரை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே நாம் காட்டக்கூடிய ஒப்பற்ற செல்வம், அனுகூலமான துணை, எந்நாளும் கூடவே இருந்து பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. வேத வசனங்களை அறிந்து கொள்ளும் போதே நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயந்தவர்களாக, நீதிமான்களாக விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவனென்றும் உனக்கு தெரியும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே மேன்மையான அறிவாகிய எங்களுடைய சிருஷ்டிகரை அறிந்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் கூட இன்னும் வேத வசனங்களை அதிகமாய் கற்றுக்கொள்ளவும், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சிறுவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சிறு வயதிலிருந்தே தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளத்தக்க சூழ்நிலைகளிலே அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have
Have a blessed day.